ஹாய். ஹலோ. இது உங்கள் இதயத்தென்றல். உங்கள் காதுகளின் வழி இதயத்தோடு பேசுகிறேன். திருமணத்திற்கு பின் காதலித்தால் இப்படித்தான் இருக்கும். காலையில் அவளை முத்தமிட்டு எழுப்பி ஒரு கப் காஃபி கொடுத்தால் போதும். இரவு நான் உறங்கும் வரை எனக்குத் தேவையானதைச் செய்ய பம்பரமாய் சுழல்வாள். பின்னிருந்து அணைத்தபடியே அவளுக்கு சமையல் கற்றுக் கொடுக்கிறேன். என் ஆசையெல்லாம் அவள் கற்றுக்கொள்ளக் கூடாது என்பதுதான். பசிக்கிறது என்று நான் சொன்னதும் என்னை அவள் முத்தமிடுகிறாள் என்றால் இன்னும் சமையல் தயாராகவில்லை என்ற அர்த்தம். சமைத்ததை கையில் கொடுத்து ருசி பார்க்கச் சொல்லியிருந்தால் உப்பில்லை என்று சொல்லியிருப்பேன். ஊட்டிவிட்டு கேட்கும் அவளிடம் எப்படிச் சொல்வது? தோட்டத்தில் நீ நின்றிருந்தபோது உன்னை உரசிச் சென்ற வண்டு மற்றொரு வண்டிடம் கேட்டது. வாசனை புதிதாயிருக்கிறதே, இது என்ன பூ என்று. மழைக்காக அவளும் இடிக்காக நானும் காத்திருக்கிறோம். இதோ மின்னல் தென்படுகிறது. அவள் என்னை தழுவிக்கொள்ள இன்னும் சில வினாடிகளே உள்ளது. என் போர்வையை துவைக்கும்போது மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை என்றேன். என் இடத்தை நிரப்பும் அனைத்தின் மீதும் அப்படித்தான் என்கிறாள். உன் குரல் கேட்காத நாட்களில் நான் கேட்ட எதுவும் என் நினைவில் இருப்பதில்லை. என்னை வீழ்த்த அம்பு செலுத்த தேவையில்லை. அன்பு செலுத்தினால் போதும் அன்பே. நீ என் வாழ்க்கையில் வந்த பின்பு எனக்கு தினமும் வசந்த காலம்தான். கனவில் கூட நீ காதலுடன் தெரிகின்றாய். மனம் நிறைய பாசம், மாற்றமில்லா நேசம் உனக்கு என்ன விலை தர முடியும்? மரணம் வரை என்னைத் தவிர. நன்றியுடன் உங்கள் இதயத்தென்றல். இந்த இதயத்தென்றல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்க இதயத்தென்றல்.